வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ரிவர் ஆஃப் பிளட் அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேச வேணாம். நீங்க எல்லாரும் ராங் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல எப்படி காட்டுக்குள்ள போன ஒரு காதல் ஜோடியை பேரட்டி கொலை பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் இந்த படமும். என்ன படம் பலன்ட்டு ரொம்ப லாங்கா போவோம் அப்படின்னு நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். ஒன்லைன் மட்டும் போதும், நான் போய் படத்தை பாத்துக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா போய் படத்தை பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. இல்லப்பா படம் பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, கொஞ்ச நேரத்துல கதை மட்டும் கேட்டுக்கிட்டா போதும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிகரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே சவுத் ஈஸ்ட்ல இருக்க ஒரு காட்டை தான் காட்டுறாங்க. இந்த காட்டை அழிச்சிட்டு இதுக்குள்ள பில்டிங் கட்டணும் அப்படின்றக்காக ஒரு கம்பெனி சேர்ந்த லேபர் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி புக்லிங்ல உட்காந்துட்டு ஒரு ஆள் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் என்ன பண்றானா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு இவர் என்ன பண்றானா மிஷினை கட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள போனவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரியான சத்தத்தை எழுப்புறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை கட் பண்ணிட்டு இருந்தவரும் அப்படியே அந்த மிஷினை ஒட்டி இறங்கிட்டு புள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல வெட்டப்பட்ட ஒரு விரல் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு பார்த்துட்டு பயப்பட காட்டுமே யாரோ ஒருத்தவங்க இவரை துரத்துற மாதிரி தெரியுது. இவரு என்ன பண்றானா பாய்ந்து அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போடுறாரு. போட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராப் இருக்கு. அந்த டிராப் எல்லாம் தாண்டி இவரை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்பதான் கால் தவறி ஒரு இடத்துல விடுறாரு. அந்த இடத்துல மானுக்கு போட்ட டிராப் நினைக்கிறேன். இவரோட காலை மாட்டி இவரை வந்து பாத்தீங்கன்னா தலைக்கீழ அப்படியே தொங்க விட்டு இருக்காங்க. அப்பதான் துரத்திட்டு வந்தார்ல ஒருத்தர், அவரை காட்டுறாங்க. பாக்குறதுக்கு ஆதிவாசி மாதிரி இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா கையில வச்சிருந்த அருவாள் எடுத்து கீழே போட்டுட்டு இன்னொரு கோடாலி ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு, அதை எடுத்து அந்த தலைக்கீழ ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தார் பாருங்க, அவரை வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரான ஒரு 4 பேரை காட்டுறாங்க. ஹீரோ, அவனோட பொண்டாட்டி, ஹீரோட தங்கச்சி, அப்புறம் அவரோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹீரோவோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அது வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். தான் கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததும் ஹீரோவோட தங்கச்சி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோட பொண்டாட்டி மேலேயும் வந்து பார்த்தா ஒரு கண்ணா தான் சுத்திட்டு இருக்காரு. சரி நம்ம கதைக்கு வரும். இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா அவரோட கம்பெனி ஒன்னு ரொம்ப லாஸ்ட்ல ஒன்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த லாஸ் ஈடு பண்ணும் அப்படின்றக்காக இன்னொரு கம்பெனிக்கு இந்த கம்பெனியை கைமாத்தி விட்டுட்டாரு. இதனால அவருக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட பணம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ண போறோம். நாளைக்கு வந்து பார்த்தா நம்ம தண்ணிக்குள்ள ஒரு ரைட் போறோம், சிலர் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பணம் இருக்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அதனால தங்கச்சிகாரி, அதாவது தான் பொண்டாட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இவ கிட்ட நெருங்கி வந்தாலும் இவன் தான் ஏற்கனவே ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கானச்சா, அதனால இந்த பொண்டாட்டியை கண்டுக்க கூட மாட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பிராக்டிஸ் மாதிரி எடுக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், ஏன்னா நான் தான் கைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற யாருமே மதிக்கிற மாதிரி தெரியல. ஹீரோவோட தங்கச்சி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இருக்காங்க. இவங்க இப்படி போனோம் அப்படி போனோம் எல்லா பிராக்டிஸும் கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காட்டுக்குள்ள போக போறோம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லார்ட்டையும் ஒரு சொல்றேன், சும்மா இந்த காட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டாவே இருக்காது. ஒரு 2 நாள் இங்கே தங்கி இருந்து கேம்ப் போட்டு இந்த இடத்த ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. என்ன கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றான். கொஞ்சம் அதிகம்னா எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இந்திய மதிப்பு படி ஒரு 2 லட்சம் ஆகும் அப்படின்றப்ப இவ்வளவு தானா, ஓகே பிரச்சனை இல்ல தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இவங்க பயணத்தை தொடங்குறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே இந்த கப்பல் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே சொல்லிட்டு வராரு. அதுல முக்கியமா சொல்ல போனோம்னா முதல்ல இப்படி ஒரு காடு இருக்கிறதையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் இவரோட தாத்தா தான் கண்டுபிடிச்சாரு. இவரோட தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்கர், எங்க வேணாலும் போயிட்டு புதையல தேடி பார்க்குற ஒரு கேரக்டர். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிக்கணும், அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றக்காக தான் அவர் வந்திருக்காரு. வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வரவே இல்லை, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவரோட அப்பா என்ன பண்ணிருக்காரு, எங்க அப்பா வந்து காணாம போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, எங்க தாத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நாங்க பரம்பரையா இந்த இடத்துல தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த கைடு சொல்ற எல்லாத்தையுமே ஹீரோவோட தங்கச்சி மட்டும் தான் நம்பிட்டு இருக்கா. மத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இவங்களோட பயணம் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு அப்படின்றனால கடுப்பா இருக்குன்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா தண்ணி எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க மாறி அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்றானா தண்ணி எடுத்து அடிக்கும் போது அதுல தெரியாம ஒரு பைத்தான் குட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாம்பு குட்டி வந்துட்டு இதை பார்த்துமே படகுல இருக்கவங்க பொத்துன்னு கீழே வந்துட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட் வச்சிருந்த செல்போன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில விழுந்துட்டு, இதனால வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிட்டான். ஏன்டா உனக்கு அறிவு கிடையாது, எதுக்குடா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, டேய் நான் பேணுனா பண்ண தண்ணி எடுத்து அடிச்சேன், அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கைடு என்ன பண்ற தண்ணிக்குள்ள விழுந்து அந்த போன் எடுத்து கொடுக்குறாரு. போன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவுட் ஆயிடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்றது கஷ்டம் தான், மேபி நீங்க சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா டேட்டா வச்சு எடுத்து தர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே படகு ஓட்டிட்டு போக ரொம்ப தூரமா தண்ணியில வந்துட்டு இருக்காங்களே, அதனால ஹீரோவோட பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்த கலக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குனு ஒரு இடத்துல வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே
கட் பண்ண இந்த காட்டுல இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பக்கத்துல தர வழியா போலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி என்ன பண்ணுதுன்னா பைக் ரேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. வந்ததுங்க அந்த இடத்துல அபாயகரமான பகுதி, உள்ள போறதுக்கு யாரும் அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போய் நின்னுட்டு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ரோடா, உள்ள போனா பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க உள்ள போறோம், என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க லைவா பாருங்க அப்படின்ட்டு Facebookல லைவ் போட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த இடத்துக்குள்ள போறாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தலைக்கு யாரோ தங்க வெட்டுற மாதிரி தெரியுது. அவர் கத்துன சத்தத்தை கேட்டு இந்த பொண்ணு கீழே வந்துட்டா. ஏஞ்சி பாக்குறப்ப தூரத்துல யாரோ தங்க என்னமோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அது என்னன்ட்டு இந்த பொண்ணுக்கு தெரியல. பயத்தோட என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் அவங்க ஹஸ்பண்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டோட தலையிலாத முண்டை மட்டும் தான் இருக்கு. இத பார்த்துட்டு அந்த பொண்ணு அலறி அடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போனுட்டு வந்த விட போறாங்க. ஆனா அவங்க வழி மாறிட்டாங்க போல இருக்கு. ஒரு மலைக்கீழ இருக்க ஒரு குகைக்குள்ள போறாங்க. சரி இங்கேயாச்சும் யாரும் வரமாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயத்தோட உட்காந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ரத்தங்களும் ஏற்கனவே வெட்டப்பட்ட கை காலுகளோட பாகங்க இருக்க பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு செம்ம பயம் வந்துட்டு நம்மளோட சாவு முடிவு பண்ணியாச்சு, நம்ம கண்டிப்பா சாக போறோம் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு நல்லா போய் தெரிஞ்சிட்டு அதனால என்ன பண்றாங்கன்னா திருப்பி Facebookல லைவ் போடலாம் சொல்லி பார்த்தா லைவ்க்கான நெச்சரின்ட்டு தானா போன் ஆன் பண்ணிட்டு கைஸ் இங்க பாருங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப நான் இருப்பேன்னு தெரியல. இதே மாதிரி நானும் என் கணவர் இந்த இடத்துக்கு வந்தோம், அவருக்கு இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னையும் கொல்றதுக்கு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க. சோ நீங்க தான் சேஃபா இருக்கணும், இப்படி ஒரு இடம் இருக்குன்றத கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணையுமே வந்து பார்த்தா பெட்டி கொலை பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நைட் வந்து பார்த்தா எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோப்போட தங்கச்சி என்ன பண்றா, அந்த கைடு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எங்க தாத்தா வந்து பார்த்தா இந்த இடத்துல புதையல் தேடி வந்தார்ல, அதுக்கடுத்து எங்க அப்பா நாளா வந்துட்டு இருக்கோம், இந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தா பல மர்மங்கள் இருக்கு அப்படின்றாரு. என்னன்னு சொல்லி கேட்டா இந்த காட்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல ஆதிவாசிகள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து பார்த்தா நரமாமிசம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டும் நம்மள மாதிரி ஆட்கள் கிடைச்சா கண்டிப்பா அதை வெட்டி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க இங்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா இந்த இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, மேபி நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டா பிரச்சனை தான். இதை தெரியாத ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு பில்டிங் கட்டுறதுக்காக காட்டை அழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்ததை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேட்டையர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குமா. ஒருத்தவங்களுக்கு முழுசா கொல்ல மாட்டாங்க, அரை உயிரை விட்டுட்டு அவங்க துடிக்க துடிக்க வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண பாவத்தோட பரிகாரம் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவருக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு யோ ஒன்னும் தெரியாத பொண்ணு கிட்ட என்ன கதை அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா கதையில சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்றாங்க. உண்மையே ஏதோ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி பார்த்து கேட்கறப்ப போனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா போய் படுக்க போறாங்க. அப்ப இவரு என்ன பண்றாருன்னா போன் எடுத்துட்டு போனவரு ஹீரோட பொண்டாட்டி அந்த பக்கம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா திட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபேர் இருக்கு. பட் அது இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பொது இடத்துல காட்டிக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண மறுநாள் எந்திரிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றாங்க, என் ஹஸ்பண்ட காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நேத்து நைட் வரைக்கும் என் கூட தான் படுத்திருந்தாரு, இப்ப ஏஞ்சி பாக்குறப்ப அவர் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பதறப்ப ஹீரோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா பொறுப்பேல எங்க அண்ணனை அந்த மனித வட்டை தின்ற அந்த கேங் தூட்டி போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அவங்க இங்க வரமாட்டாங்க அப்படின்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், யோ என்னென்னமோ சொல்லிட்டு இங்க இருக்கவங்க பயமூத்திட்டு இருக்க அப்படின்றான். இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்னாகாது, நான் போய் கண்டிப்பா வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் பாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் இல்லாம வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ உங்க ஃப்ரெண்ட் எங்க தேடுறதுங்க, அவர் எப்படி அந்த பக்கம் போயிருந்தானோ மாட்டிருப்பாரு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம போய் போலீஸ்ல கூட்டு வரலாம் அப்படின்றப்ப திருப்பி ஒரே பார்த்து தான் என் ஃப்ரெண்ட் இல்லாம வரமாட்டேன் அப்படின்ட்டு சரி வேற பழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் அதாவது ஆதிவாசியோட எல்லைக்குள்ள போயிட்டாங்க. அங்க போனதுமே இங்க பாருங்க ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது, பிரச்சனை மேல பிரச்சனை வரும், உங்க ஃப்ரெண்ட் இருக்காரன்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம போய் போலீஸ்க்கு கூட்டு வரலாம் அப்படின்றப்ப என் ஃப்ரெண்ட் இல்லாம வரமாட்டேன்னு சொல்றேன்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்றான். சரி உனக்காக நான் எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல விட்டு வரலைன்னா நான் வெளில போயிடுவோம் அப்படின்றப்ப ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நிலப்பகுதிக்குள்ள போறாங்க. இங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட உட்காந்துட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ தவங்க தலை சிறப்பு மாதிரி தெரியுது. என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க கைஸ் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா குடுகுடு ஓடுற மாதிரி தெரியுது. என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. போய் பார்த்தா அது ஒரு கொக்கா மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய பேரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கிறதா பாக்குறாங்க. அதாவது இந்த ஆதிவாசிகள் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணவங்களோட ட்ரெஸ் ஒரு ஞாபகமா எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒரு கேப் எடுத்து பாக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்போட அட்வைசர் இருக்காருல அவரோட அப்பாவதோ இல்ல தாத்தாவதோ சரியா தெரியல. அதை பார்த்துட்டு மனுஷன் என்ன பண்றானா அழுதுட்டு இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி பாக்குறப்ப இங்கிட்டு போறது இவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படகுல ஏறி தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நான் டக்குனு ஒருத்தன் தண்ணிக்குள்ள வந்து அவர் கைத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தேடிட்டு போனவங்க இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கப்ப இவங்களும் இதே மாதிரி ஒரு கொக்கைக்குள்ள தான் போயிருக்காங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் மனிதனோட சில பார்ட்ஸ்
எல்லாம் இருக்க பார்த்துட்டு ஒரு பேல அவன் சொன்ன எல்லாமே உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கப்ப எங்க பைத்தியமாப்பா அவனை பத்தி ஏமா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம், நீ என்ன இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேக்குறப்ப டேய் ஒண்ணு இல்லடா நேத்து நைட்டு சரியா தூங்கல பைத்த கலக்குச்சு அங்கே போனா அசிங்கமான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய அமானுஷம் எதுவுமே இல்லடா அப்படின்றான். ஆனா அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கானே அந்த ட்ரிப் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் அவன் சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம சீக்கிரம் அந்த இடத்துக்கு போவோம், அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லப்ப வெயிட் பண்ணிட்டோம் இந்த இடம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான் நேத்து ஏதாச்சும் பயங்கரமா பார்த்து அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒரு பணக்காரரு தன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்த பொறுத்தவனுக்கு வேலையும் கொடுத்து அழகான பொண்ணையும் கொடுத்தா அவன் பேர் ஒரு பொண்ணு கூட அஃபைல இருக்கான், இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன் போன் என் கையில தான் இருந்துச்சு இனிமேட்டாச்சும் அதுக்கு பாஸ்வேர்டு போட்டு வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அஃபைல இருக்கிற மேட்டர் வந்து பாத்தா மச்சாங்காரனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் செம்மையா கோவப்பட்டு இருக்கான். அப்புறமேட்டு வந்து பாத்தா போறப்ப வந்து அந்த இடத்துல அந்த இவர் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. சாப்பாடு முத கொண்டு எடுத்துட்டு போயிட்டான், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான் ஃப்ரெண்டுக்காரன். ஆமா ஹீரோ தானே காரணம், அவன் தானே வந்து பார்த்து இந்த இடத்த விட்டு போயிட்டான், ஆனா ஏத்துக்க மாட்டானா சும்மா வந்து உங்களை யாரை ஃபாலோ பண்ணிட்டு வர சொன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா இவங்க ஏற்கனவே இருந்தாங்களா அந்த இடத்துல அந்த போட் இருக்கு, அதுல வந்து பார்த்தா சில பிளட் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயப்படுறாங்க. பட் ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா எங்க அது சும்மா சாதா பிளட் தான், அவன் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்கும்போது இவங்க கேம்ப் ஃபயர் போட்டு இந்த இடத்துல சுடுதண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல பார்த்தா அந்த சுடுதண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வெட்டப்பட்ட தலை வந்து பெந்துட்டு இருக்கு. இதை பார்த்தமே அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் கொமட்டிட்டு வந்துட்டு இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாது, அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான், நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களால தப்பிக்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கு ப்ராப்பரான பலி தெரியாது. போற போக்குல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல போறாங்க. ஆனா பின்னாடியே வந்து பார்த்தா இந்த வேட்டையார் ஆதிவாசி குரூப் துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட கையில வந்து பார்த்தா அடிபட்டுட்டு அப்போ வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு நிலப்பகுதிக்குள்ள வந்துட்டாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பொழுது போக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிடறதுக்குலாம் டைம் கிடையாது, இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோவோட தங்கச்சி என்ன சொல்றானா நம்ம சாக மாட்டோம் அப்படின்றான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, ஒருத்தனை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அவனை அரை உயிர் ஆக்குவாங்க, அவன் துடிக்க துடிக்க இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கப்ப அப்பப்ப வேட்டையாடி தின்னுவாங்க. ஓ அப்ப நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கான், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் கத்திட்டு இருக்கப்ப ஹீரோக்கு வந்து பார்த்தா இங்க என்ன தப்பா இருக்கு, நைட்டு வந்து பார்த்தா ரெண்டு பேர் கண்ணை மூச்சிட்டு இருக்கணும், ரெண்டு பேர் தூங்கணும், இதே மாதிரி மாறி மாறி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஃப்ரெண்டுக்காரன் மாட்டேன்றான், நீ இப்படிதான் சொல்லுவேன்ட்டு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா காவல் காக்கிறதுக்காக போயிட்டான். ஹீரோ என்ன பண்றானா காவல் காக்கிறதுக்காக போயிட்டான். அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோ போட தங்கச்சி வந்துட்டு உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு வந்து பார்த்தா குழந்தை பிறக்காது, நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பட் அவளுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்றனால எனக்கு நானே போயிட்டு ட்ரீட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு தான் குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நான் அவகிட்ட சொல்லல, பட் சொல்லினாலும் அவ என் கூட தான் இருப்பா, இருந்தாலும் என் பொண்டாட்டிக்காக நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவன் பொண்டாட்டி அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா காவல் காத்துட்டு இருக்கான். அவன் போன் தான் ஆக்டிவ்ல இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி பாக்குறப்போ ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்தா என்ன நினைச்சான்னு தெரியல, போனே அந்த இடத்த விட்டு போறான். போனவன் டக்குனு அங்க இருக்க சேத்துல தான் உடம்பு ஃபுல்லா முழுகிட்டு தலையை மட்டும் பெல்ல வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி வரான். அவனை பார்த்ததையும் அவன் அப்படியே லைட்டா கண்ணை மூச்சு பார்த்துட்டு கம்முன்னு படுத்திருக்க. அவன் கத்தியை போட்டு போனதும் கத்தி எடுத்து குத்துறன்ற பேர்ல கத்துறான். கத்துனவனை போட்டு குத்துன அந்த ஆதிவாசி குத்த ஹீரோ போட ஃப்ரெண்ட கொலை பண்ண பார்க்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மயக்கத்துல கீழே வந்துட்டான். அப்ப ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனையும் அடிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு அழகான தீவு. அந்த தீவுல ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போட தங்கச்சி. அதுல ஒருத்தவங்க கன்சீவாரா இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து இவன் கைத்த கடிக்கிற மாதிரி கடிக்க டக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். அப்பதான் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதிவாசி குரூப் கடத்திருப்பாங்க. அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு கொலை பண்ணிருப்பாங்க. இவன் எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தா மயக்கமா இருப்பான். இதை போயிட்டு அங்க அந்த ரெண்டு பொண்ணுகிட்டே சொல்றப்ப ரெண்டு பேருமே செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு காடு மலையெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து பார்த்தா இந்த ஆதிவாசி குரூப்பும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்டுக்காரனா சொல்றான், என் ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்காக அவனை போட்டு தளமா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன் போன் தான் ஆன்ல இருக்காச்சா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பிளே பண்ணி விட்டு கரெக்டா அந்த ஆதிவாசி பாக்குற நேரம் பார்த்து அவன் கைத்து வெட்டி கொலை பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அரை தூக்கத்துல இருக்காங்க. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த டீம் சுத்திட்டு இருக்கு. அப்ப இவங்க கண்ணு மூச்சு பாக்குறப்ப இவங்க முன்னாடி கேட்கப்பட்ட ஆதிவாசி இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களை கத்த டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறான். ஆனா கடைசியில அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு கரையை
கரையை பாக்குறாங்க. அந்த கரையில இருந்து கொஞ்சம் தூரம் மலை ஏறி போனா இவங்க ஆரம்பத்துல எந்த இடத்துல அந்த படகை ஏறினாங்களோ அந்த கேம்புக்கே வந்துட்டாங்க. அங்க வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. கடைசியா இந்த 2 பொண்ணுங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. படத்துல வந்து பார்த்தோன்னா தொண நிறைய பேசிட்டே இருப்பாங்க. நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் வீடியோ கடைசி வரை கேட்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து படங்களை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.